அவ்வளவுதான் காரணம். நீங்க வந்து மத்தவங்க மேலாம் குறை சொல்லாதீங்க. அதாவது என்னென்னவோ ட்ரை பண்ணாங்க. இப்போ அந்த சில யூடியூப் சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கைது அப்படின்னு போடுவாங்க. அப்போ என்னடா அப்படின்னு எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. அதனால என்ன பண்றாங்க, ஒரு பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா அந்த படம் ஓடுமா அப்படின்னு பார்க்குறாங்க போல இது. ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். நீங்கள் இவ்வளோ யோசிச்சு என்ன பிரச்சனை பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணுறதை விட அந்த கதை, நீங்கள் அந்த கதையை டிஸ்கஸ் பண்ணி ஸ்கிரிப்டை எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் ஃப்ளாப் ஆனால் மற்றவங்கள குறை சொல்லாதீங்க. இது வந்து இந்த ஒரு வலதுசாரி கும்பல், இல்லை இடதுசாரி கும்பல், இல்லை அந்த சாரி இந்த சாரி இவங்கெல்லாம் படத்தை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஏன் நீங்கள் தான் வந்து தனியாக ஒரு சாரி வச்சுக்கிறீங்கல்ல, அவங்களாம் வந்து பார்க்க வேண்டியது தானே. அப்போ அவங்களோட உங்களுக்கு எதிரானவர்கள் தான் இந்த மாநிலத்தில் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? வைத்தியார்த்தனமாக இருக்குது. படம் எடுங்க, சித்தாந்தத்தை எடுக்காதீங்க, சமூகத்தை கெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே என்னங்க கதை அது? இந்த காதலா காதலா படம் பார்த்தீங்களா? ஜானகி முன்னாடி வந்துட்டதுனால, இவங்க அப்பா பின்னாடி வந்துட்டதுனால, இவரு வேலைக்காரி ஆயிட்டாரு, அவரு வந்து வீட்டுக்காரி ஆயிட்டாருப்பா அப்படின்னு இருப்பாரு. அந்த மாதிரி இருக்குது இந்த கதை. ஏங்க இப்படி போட்டு எங்களுக்கு சாவடிக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் வரிசையா ஒரு 4-5 படம் சரியா ஓடலை அப்படின்ன உடனே இந்த நாடும் மக்களும் நாசமாய் போகட்டும், உங்களை என்ன பண்றோம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் எடுத்து விட்டுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.